நம்ம உணவுத்துறையில் ரேஷன் கார்ட்ஸ் எல்லா பக்கம் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 13ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பெரம்பூர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ரேஷன் பொருட்கள் ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு துவக்கி வச்சார். அன்றைக்கி தேதியிலேருந்து சென்னை மாவட்டம் ஃபுல்லாக சென்னை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 73,000 கார்ட்ஸ் ரெடியாக பிரிண்டடாக இருக்குது. இனி வருங்காலங்களில் துரிதமாக உடனே 1 மந்த்துக்குள்ளே வெரிஃபை பண்ணி செக் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இருக்க 73,000 கார்ட்ஸையும் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி எல்லா மாவட்டங்களையும் அந்த பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் பொறுப்பு அமைச்சரில் நியமிச்சிருக்கோம். நம்ம முதலமைச்சர் அவர்கள் நியமிச்சிருக்காரு. எல்லா மாவட்டங்களையும் பொறுப்பு அமைச்சர்கள் மூலமாக ஒரு வாரத்துக்கு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்ல வந்தால் நாளை சனி ஞாயிறு நாட்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மயிலாடுதுறை கடலூர் இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களையுமே எல்லா பொறுப்பு அமைச்சர்களும் மக்களை சந்தித்து அங்கே மாவட்ட நிர்வாகம் மூலமாக நிர்வாகம் அவங்களோட ஒத்துழைப்பின் பேரில் கலெக்டர் அலுவலகங்கள்லையோ கல்யாண மண்டபங்கள்லையோ ஏற்பாடு பண்ணி மக்களை நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டான ரேஷன் கார்ட்ஸை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் 10 டேஸ் போனால் 13 மண்டே அன்னைக்கு முதலமைச்சர் துவக்கி வச்சிருக்காரு. அதுலேருந்து இன்றைக்கி 5-6 நாட்கள் இன்னும் 2-3 நாட்களில் எல்லா கார்டும் இன்றைய தமிழ்நாட்டிலும் கொடுத்து முடிச்சிடுவோம். எங்கெல்லாம் விடுபட்டுருக்கோம் சம்டைம் நம்ம கொடுக்கும்போது மக்கள் வராமல் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை சுமை இருந்திருக்கும், வேறு எங்கேயா போயிருப்பாங்க. அந்த மாதிரி கார்ட்ஸ் அந்த ஏசி அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்கோம். எல்லா பொருட்களும் உடனே எல்லா ரேஷன் கார்ட்ஸும் ஆக்டிவேட்டடாக இருக்கும். இன்றைக்கி வாங்கின உடனே அவங்க கடைகளுக்கு போய் பெற்றுக்கொள்ளலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டு கொடுக்கும்போதும் ஒவ்வொரு மீட்டிங் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் போதும் ரேஷன் கார்டில் என்னென்ன பொருட்கள் கொடுக்கலாம், என்னென்ன இருக்குது, இதில் என்னென்ன விலைக்கு நாங்கள் வாங்குகிறோம், என்னென்ன விலைக்கு மக்கள் கொடுக்குறோங்கிறதையும் மக்களுக்கும் தெளிவாக நேர்மையாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சொல்லி கார்டு கொடுக்குறோம். இனி வருங்காலங்களில் ரேஷன் கார்டை துரிதமாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். 73,000 கார்டு இருக்குது. வேண்டிய தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து 73,000 கார்டு இருக்குது. சென்னை மண்டலம் 4,000 கார்டு இருக்கும். எல்லா கார்டும் கொடுத்தாச்சு. இன்னும் டுடே வரைக்கும் விண்ணப்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னும் வந்தவுடனே அதை அனலைஸ் பண்ணி செக் பண்ணி டேட்டா பேஸ்லாம் பார்த்துட்டு களப்பணிகளை மேற்கொண்டு உடனடியாக ஒரு மாதத்துக்குள்ள மேக்ஸிமம் கொடுத்துருவோம். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா எல்லா இடங்களையும் எல்லா உரிமைகளையும் நிலைநாட்டுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முதலமைச்சர் பேசும்போது தான் சொன்னார், எந்த இடத்துல மக்கள் என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவை உடனடியாக சென்றடையும் வகையில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சிலை இன்னைக்கு காலையில் கூட போய் நாங்கள் இந்த தியாகிகள் தினத்தில் அவங்களுக்கு போய் மாலை அணிவிச்சு மலர் சேர்த்துட்டு இருந்தோம். எந்த உணர்வுகளும் குறைபாடு இல்லாமல் வேறுபாடு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வருங்காலம் அதையும் சிறப்பாக செய்வோம். தொடர்ந்து சென்னையிலிருந்து ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசிகள் ரயில் மூலமாகவும் பேர் மூலமாக கடத்தல் நடைபெற்று வந்து இதை தடுக்கிறதுக்கு நடைமுறை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது நான் போன வாரம் கூட தேனி திண்டுக்கல் அந்த மாவட்டம் சுற்றுப்பயணம் போயிருக்கும் போதெல்லாம் நிறையா வந்ததில்லை. இது முன்னாடி காலங்களில் இப்போ எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு சொல்லாமல் முன்னாடி காலங்களில் ஏதோ ஒரு குடவுன்லேருந்தோ இல்லை ஏதாவது மக்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு இடங்களில் அரிசிகள் ரேஷன் கடைகளுக்கு போய் அங்கேருந்து வேற ஒரு ட்ரேடர் மூலமாக அதை கைப்பற்றி அந்த அரிசிகள் மாவட்டத்துக்கு வழியாக போகும். எங்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குங்கிறத கண்டறிந்து இப்போ எல்லாமே நம்மளோட இடிபி கம்ப்யூட்டரைஸ்டு மெக்கானிசம் வச்சுருக்கோம். எங்கே அதிகமாக அரிசி கொடுக்குறாங்க, எங்கே அரிசி வாங்குகிறோம், எந்த இடத்துல கொழும்பு நடக்குது, எங்கே தவறு நடக்குங்கிறத கண்டுபிடிச்சி அதையும் எங்களோட நம்ம சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இருக்கிற டிஜிபி மூலமாக சிடி மூலமாக கண்டறிந்து அங்கெல்லாம் செக் போஸ்ட் டெவலப் பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ கூட பார்த்தா பல இடங்களில் மாவட்டத்தோட மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களில் ஆர்டிஓ செக் போஸ்ட் தனியாக இருக்கும், ஆர்டிஓ செக் போஸ்ட் தனியாக இருக்கும், சிவில் சப்ளை தனி செக் போஸ்ட் இருக்கும். இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே செக் போஸ்ட்டாக பண்ணலான்னு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அட்வைஸ் பண்ணுறோம். எல்லா இடங்களையும் இதுக்கு உண்டான எங்கெல்லாம் இந்த மாதிரி கடத்தல்கள் இருக்கோ எல்லா கடத்தலையும் தடுக்கிறதுக்காக மிக முனைப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வருங்காலம் தவிர்க்கப்படும். இல்லை ஆக்சுவலி இது என்னென்னா எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்ட் ஒன்று இருக்குது, அத்தியாவசிய பொருள் தடுப்பு சட்டம் இருக்குது. கள்ளச்சந்தையில் இந்த மாதிரி பொருட்கள் கள்ளச்சந்தை மட்டும் இல்லை, எங்கெல்லாம் கடத்தல்கள் இங்கேருந்து வெளி மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ போகும்போது கண்டிப்பாக அது நம்ம பார்வைக்கு வந்தால் உடனே அவங்க பேரில் நடவடிக்கை உடனே கண்டிப்பாக எடுப்போம். அதுக்கு தனி ஆக்டே இருக்குது. உடனே அவங்களுக்கு உண்டான பொருள் கைப்பற்றது மட்டும் இல்லாமல் உடனே அவங்களை சிறைக்கு அனுப்பலாம். அத்தியாவசிய ஆக்ட் பிரகாரம் வந்து குண்டாசு போடுறதுக்கு கூட உரிமைகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி எவிடன்ஸ் கிடைக்கும்போது இப்போ கூட தேனி மாவட்டம் போனால் ஒரு
3000 மெட்ரிக் டன்னில் ரேஷன் கடை எடுத்துகிட்டு போனாங்கன்னு கேள்விப்பட்டோம். உடனே நம்ம சிவில் சப்ளை சிஐடி மூலமாக கண்டறிந்து அவங்கள உடனே டீட்டெயில் பண்ணியிருக்கோம். பொருள் வாங்காத பயனாளிகளுக்கும் தொடர்ந்து மெசேஜ் பொருள் வாங்கின மாதிரி மெசேஜ் வருது தடுக்கிறதுக்கான வழிமுறை ஜென்ரலாக என்ன சொல்லுவோன்னா, இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் கார்டை ஸ்கேன் பண்ணால் தான் மிஷின் ஒர்க் பண்ணணும். கார்டை ஸ்கேன் பண்ணால் மட்டும் இல்லை, அந்த ஃபிங்கர் டிப் வைக்கணும், ஃபிங்கர் வைக்கணும். ஃபிங்கர் வச்சா தான் அந்த பொருட்கள் அவங்களுக்கு விநியோகம் பண்ண முடியும். ஃபிங்கர் இல்லாமல் எந்த ஒரு கார்டுக்கும் பொருட்களை கள்ளச்சந்தையிலையோ இல்லை பிளாக் மார்க்கெட் எடுக்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. இனி வருங்காலங்களில் சில இடங்களில் போகும்போதுன்னா கை ரகைகள் தேஞ்சிருக்கும், கை ரகைகள் எடுக்க முடியலைங்கிற அவங்களுக்கு ஐபால் மூலமாக இமை மூலமாக பண்ணுறோம். அதுலேயும் சில இடங்களில் இடர்பாடுகள் வருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொஞ்சம் பைலட் லெவலில் ஆராய்ச்சி பண்ணி இனி வருங்காலங்களில் தேவைப்பட்டால் முகம் மூலமாக அதுலேயும் ஒரு ஸ்கேனிங் பண்ணி கொடுக்கலாங்கிற முறைகளையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பல்வேறு ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே போனீங்கன்னா எண்ணெயோ அல்லது ஒரு சில பொருட்களோ இல்லைன்னு சொல்லிட்டு அதை எப்படி இல்லை சில இப்போ என்ன பண்ணுறோம், நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட துறையில் 1ஆம் தேதி ரேஷன் மந்த் ஆரம்பிக்குதுன்னா 25ஆம் தேதி அதுக்கு உண்டான ஒரு 60-70% பொருட்களை கடைகளுக்கு அனுப்பிடுவோம். கடைகள் சின்ன கடையாக இருக்கிறதுனால கடைகளுக்கு உண்டான பொருள் இந்த 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க, அந்த கடைக்கு உண்டான பொருள் உடனே அனுப்பிடுறோம். இங்கெல்லாம் இந்த கடைகளில் கொஞ்சம் சின்ன கடையாக இருக்குது, ஆனால் ஆடோடு நிறைய பேர் இருப்பாங்க பட்சத்தில் 2வது முறையாக 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு முறையும் ஒரு பாதி உணவுப் பொருட்களையும் 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே உணவுப் பொருட்கள் அனுப்பிட்டே இருக்கும். இது வரைக்கும் இந்த கடைகளையும் இந்த 20ஆம் தேதிக்கு மேலே போனால் பொருட்கள் இல்லைங்கிற குறைபாடு வரல. அப்படி ஏதாவது குறைபாடு கண்டறியப்பட்டாலும் உடனே அதை கேட்டு செக் பண்ணி தேவையான பொருள் உடனே அனுப்பி வச்சிடும். இது நேற்று கூட இன்றைக்கி காலையில் கூட நிறையா டிவி சேனலில் போட்டிருந்தாங்க, நிறையா மீடியாவில் கேட்டோம். அதுக்கு துறை அமைச்சர் நம்ம விக்னேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் இந்த மாதிரி ரெஸ்டோ பார் இருக்கிற பக்கம்லாம் நாங்கள் ஒயின் ஷாப் கொடுப்போம், உரிமை கொடுப்போம்னு சொல்லலை அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துருக்கார். அப்படி எதாவது இருந்தால் அதுக்கு அம்மன் முதலமைச்சர் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டை கட்டுப்படுத்த முடியுமோ, எதெல்லாம் மக்களுக்கு செம்மையாகவும் சிறப்பாகவும் செஞ்சு கொடுக்குமோ அது கண்டிப்பாக அந்த விஷயங்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சு கொடுப்போம். ரெண்டு வகையான கடைகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று நிரந்தர கடைகள் இருக்குது, இன்னொன்று பார்ட் டைம் கடைகள் இருக்கும். பார்ட் டைம் கடைகள் எப்படி இருக்குன்னா, இப்போ நிரந்தர மொத்தமாக 35,000 கடைகள் இருக்குது. இதில் சில கடைகள் பார்ட் டைமாக இருக்கும். பார்ட் டைம்னா அங்கே மக்கள் கம்மியாக இருப்பாங்க, இல்லையா அந்த தேதிகளில் மட்டும்தான் மக்கள் வேலை இல்லாமல் இருக்கும், அதாவது லீவு நாட்களாக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அங்கே மொபைல் எக்ஸாம்பிள் கல்யாண மண்டபங்களையோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையோ உடனே அங்கே செயல்படுத்துகிறோம். அங்கே பண்ணும்போது நிரந்தர கடைகள் இருக்க என்ன மிஷின் இருக்கோ அதை தான் கொண்டு போய் பயன்படுத்துகிறோம். இன்னும் வருங்காலங்களில் அந்த மிஷின் புது மிஷின்ஸ் அவங்களுக்கு கொடுத்து இந்த இஷ்யூ இல்லாத அளவுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். மழை காலங்களில் நம்ம ரேஷன் கடையில் மட்டும் இல்லை, நெல்லெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறோம், எல்லா பக்கமும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். பல இடங்களில் பல நியூஸில் கவனிக்கிறோம். இங்கே நினைஞ்சிச்சுங்கிறாங்க, இங்கே இந்த இடங்களில் பாதிப்புங்கிறாங்க. பாதிப்பு வராத அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே குடோன்லேருந்து நம்ம நேரடி கொள்முதல் நிலையங்கள்லேருந்து நம்மளோட தாலுக் குடோன்லேருந்து ரேஷன் கடைகளும் எல்லா கடைகளும் ஆய்வு மேற்கொண்டு நான் மட்டும் இல்லை, துறை அதிகாரிகளும் துறை நிர்வாகிகளும் அந்தந்த ஜோனில் இருக்கிறவங்களோட கடையை விசிட் பண்ணி அங்கே மழை பெய்யுமா, இந்த மழை தண்ணி உள்ள வருமா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முன்கூட்டியே எல்லா கடைகளையும் இந்த காரணத்துக்காக மட்டுமல்ல எல்லா காரணங்கள்லையும் உணவுப் பொருள் பாதிக்கப்படக்கூடாது, வேஸ்ட்டாக போடுறதுல கவனமாக மேற்கொண்டு எல்லாத்தையும் துரிதப்படுத்திட்டு இருக்கோம், தடுத்துருக்கோம். தேங்க்யூ, நன்றி.